Hallelujah.
பாடி நன்றியோடு துதிக்கும் பொழுது கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில பாடின பொழுது அங்கே கட்டுகள் உடைந்தது, சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது. கர்த்தரை நாம் எந்த அளவுக்கு உயர்த்துகிறோமோ, எந்த அளவுக்கு நாம் பாடுகிறோமோ, எந்த அளவுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை கிருபையினால் நிரப்புகிறார், ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். ஓ ஷபகதுரா இரா ரபகதுரா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு. ஆமென். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடு. கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. ஆமென். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. ஆமென். இயேசு விடமாட்டார், இயேசு விடமாட்டார். அதை நினைத்து கலங்காதே, அதை மறந்து விடு. கரகண்டே கலங்காதே. ஓ ஷபகர பகர பகர பகராயிரா. ஓ ஷிலகராயிரா ரபகதுரா பகதுரா. புதியன செய், புதிய காரியம் நீ காண்பாய். புதியன செய்திடுவார், நீ காண்பாய். என்றே நீ காண்பாய். ஹல்லேலூயா. என்றே நீ காண்பாய். விடவே வேண்டாம், விடவே வேண்டாம், விடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இயேசு கைவிட மாட்டார். இதயம் தேற்றுகிறார், இந்த உள்ளம் தாங்குகிறார். அந்த இதயம் தேற்றுகிறார், இந்த உள்ளம் தாங்குகிறார். கலனைத்தையும் கண்டுகிறார், நீர் துடைக்கிறார். கலனைத்தையும் கண்டுகிறார், நீர் துடைக்கிறார். கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். விடவே வேண்டாம், சந்தோஷமாக கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ஹல்லேலூயா. கலங்கிடவே வேண்டாம், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இயேசு கைவிட மாட்டார். இதற்கு மேலாக உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு மேலாக சோதிக்கப்படு, நானும் விட மாட்டார். ஓ தாவீது பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தாவீது பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார், தப்பி செல்ல வழி செய்வார், தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம்.
தேவர்களே, ஒருபோதும் இயேசு நம்மை கைவிடுகிறவர் அல்ல. அவர் ஒரு நாள் நம்மை கைவிடாததான தேவன். மகிமையினால் நம்மை நிறைக்க முடியாத அந்த காலவேளையிலே நம் மதிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மகிமை மாட்சிமை நிறைந்தவர், அவர் வல்லமை நிறைந்தவர், அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக நம்மோடு இருக்கிறதான தேவன். அவர் நேற்றும் என்றும் என்றும் கைவிடாததான தேவன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னதான தேவன். ஓ சுடாபா காத்துடாபா காத்துடா, உங்கள் பேரை நினைத்திருக்கும் நினைவில் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர். இந்த கால வேளையில மகிமை மாட்சிமை நிறைந்தவராக நம் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை ஆராதிப்போமாக, கொஞ்ச நேரம் நாம் எழுப்பி நின்று ஆண்டவரை பாடி துதிப்போமாக. ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே உடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமையுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து தொழுதிடுவோம். கரதட்டே. பரிசுத்த தேவனாம் இயேசுவை
நாளில் ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையை நான் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மகிமை உமக்குரியது ஆண்டவரே. நான் அதை எடுத்துக்கொள்ள மாட்டேன், மற்றவருக்கு அந்த மகிமையை தர மாட்டேன். இயேசுவே உமக்கே நான் மகிமை செலுத்துகிறேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஷபா கரபா 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 கதுரா கதுரா வாரும் தூய ஆவியே. ஹல்லேலூயா. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகந்தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீரே, தாகந்தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியானவரை அழைப்போமாக. உம் பிரசன்னத்தை ஆமென். ஆவியானவரே கடந்து வாருங்கப்பா. வல்லமையால் என்னை உம் வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே பின்மாரியை ஊற்று. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே பின்மாரியை ஊற்று. வாரும் தூய ஹல்லேலூயா. ஆவியானவரே வாரும். உம் பிரசன்னத்தை ஆவியானவரே எங்களை நிரப்புங்கப்பா. வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். இயேசுவே நீர் வாரும் என்று சொல்லுங்கள். ஆவியானவரே வாங்கப்பா. ஆவியானவரே வாங்கப்பா. என்னை நிரப்புங்க, 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 என்னை நிரப்புங்க என்று கேளுங்க. என்னை நிரப்புங்க என்று கேளுங்க. சபகரபா கரபா கரபா, சபகரபா கரபா கரபா, சபகரபா கரபா கரபா கதுடா, சபகரபா கரபா 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 கதுடா. ஓ நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. ஆண்டவரை கேளுங்க. நிரப்புங்க, 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 நிரப்புங்க. ஓ சுடபகரபா கதுடா பகதுடா இரா ரபக சுடபகதுடா. ஓ சபகரா இரா ரபக துடபக துடபக துடா. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. சபகரா இரா ரபக துடபக துடபக சுடா. ஓ சபக துடபக துடபக துடா.
இந்த கால வேளையில கர்த்தர் வந்து நம்மை நிரப்பி இருக்கிறார். கர்த்தரை ஆண்டவரை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியாய் நாம் உட்காருவோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை வேலைக்காய் நன்றியோடு சோதரிக்கிறோம். இம்மட்டுமை ஆராதிக்க தந்த கிருபைக்காய் சோதர தொடர்ந்து எங்களை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் இந்த காலையில இந்த ஜபத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். தடைகளை ஆண்டவர் நீக்கி போட்டு முன்பாக கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் எதற்காக ஆராதித்தோம் என்றால், எதற்காக இந்த ஜபத்திலே கூடி வந்திருக்கிறோம் என்றால், ஏதாவது தடைகள் இருக்குமானால், ஆசீர்வாதத்திலே தடைகள் ஏதாவது இருக்குமானால், அல்லது அந்த ஊற்றுகள் ஏதாவது அடைபட்டிருக்குமானால், இந்த காலவேளையில கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அதை எடுத்து போடும்படி நாம் அவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பலவிதமான சதிகளை பிசாசு வைத்திருப்பார். அவைகளெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு பிடுங்கி எறிந்து கர்த்தர் இந்த ஜபத்தின் மூலமாக பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை திருமண நாள் என்று கர்த்தர் கொண்டு வர வேண்டும். கரங்களை ஆண்டவர் மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிங்கள். ஒரு சில வசனங்களை வாசித்து நான் பாஸ்டருடைய கருத்தை தருகிறேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வாசிங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல வாசிக்கிறோம், பரிசுத்த பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்ததா, ஆனால் நிரந்தரமாக அது இருப்பது அல்ல. கிருபையினாலே கர்த்தர் அதை நீக்கி போட்டார். ஹல்லேலூயா. சில சொல்வாங்க நிரந்தரமாக அது இருந்தது. அப்படி கிடையாது. அந்த கிருபையினால அதை அவர் நீக்கி போட்டார். இதே போல இந்த கால வேளையில இந்த ஜபத்துக்கு விரோதமாய் சத்துரு கண்ணிகளை எங்கேயாவது வைத்திருக்கலாம். எங்கேயாவது இந்த திருமணத்துக்கு விரோதமாக தடைகளை உண்டாக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். கர்த்தர் இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தினால் அவனை நிர்மூலமாக்கி போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும் பல முள்ளுகளினால நிறைந்திருக்கிறது. விஷத்தன்மை உள்ள எத்தனையோ முட்கள் இருக்கிறது. கர்த்தர் இந்த ஜபத்தின் மூலமாக அவைகளை ஆசீர்வாதமாக மாற்றி தரப்போகிறார். ஹல்லேலூயா. மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக முள்முடி சூட்டப்பட்டார். நம் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றும்படி, நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்கள் தரித்திரங்கள் மாறும்படி, கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படியாக இயேசுவின் தலையிலே முட்கிரீடம் சூட்டப்பட்டார். மத்திய 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே. பிரியமானவர்களே, நம் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கற்களையும் துறவுகளையும் ஈசாக்கு தோன்றின பொழுது அந்த இடத்துல கற்களினால் நிரப்பி போட்டார்கள். சத்துருவானம் ஒருவேளை நம் குடும்ப வாழ்க்கையில கற்களை வைத்து மூடி இருக்கலாம், அல்லது இறுதி கடினத்தினால மூடி இருக்கலாம், மண்ணை வைத்து மூடி இருக்கலாம், எந்த விதமான முட்களை வைத்து அவர் மூடி இருக்கலாம். எதுவா சரி, இந்த கால வேளையில ஆவியானவரை நாம் ஆராதித்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை நாம் வரவழைத்திருக்கிறோம். எல்லா விதமான சாபங்களை இயேசு ஆசீர்வாதமாக கல்வாரி சிலுவையிலே மாற்றியிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய சாபங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் தடைகளை நீக்கி போடும்படி கடந்து வந்திருக்கிறார். என்னாம் புத்தகம் 33ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய முள் காணப்பட்டது. என்னாம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசிங்கள். என்னாம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு நான் கொடுத்தேன். சுதந்திரங்களாக பங்கிட்டு அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்ச ஜனங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரமும் கொடுக்க கடவீர்கள். அவரவருக்கு சீட்டு விழும் இடம் எதுவோ அவ்விடம்
அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். ஆனால் அந்த சுதந்திரத்தை கெடுக்க இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக முள்ளுகளாகவும் வேதனைப்படுத்துகிறதான சில சத்துருக்கள் அந்த இடத்துல இருந்தார்கள். எனவேதான் யோசுவா 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அவர் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாக இருப்பார்கள், எனவே அவர்களை உங்கள் வாழ்க்கையில இருந்து அகற்றி விடுங்கள் என்று ஆண்டவர் யோசுவா மூலமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிட்டார். ஆசீர்வாதத்தின் தடைகளை பிடுங்கும்படியாக சத்துரு பல விதங்களிலே உங்கள் வாழ்க்கையில இந்த காலவேளையில போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லா விதமான வல்லமிலிருந்து இந்த காலவேளையிலே கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த சத்துருக்கள் முள்ளுகளை போல நமக்கு விரோதமாக எழும்பி ஆசீர்வாதத்தை கெடுத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அங்கே நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். எந்த பிரச்சனையும் மத்தியில் நம்மோடு கூட இருப்பார். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம். நெருஞ்சிலுக்குள்ள முள்ளுகளுக்குள்ள நீ தங்கியிருந்தாலும் நீ விதேலுக்குள்ளே வாசமாய் இருந்தாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு. பிரியமானவர்களே, எந்த சோதனை மத்தியிலும் கலங்கி போக கூடாது. ஏதாவது கலக்கங்கள் பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வர நினைப்பார். ஆனால் இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் அந்த திருமண நாளில உண்டாக்க போகிற சாத்தானை இன்றைக்கு கர்த்தர் தம் காலின் கீழே விதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ஏதேன் தோட்டத்துல மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் ஆசீர்வாதமாக தான் மனிதனை வைத்திருந்தார். ஆனால் அவன் கீழ்ப்படியாமையினால் தான் தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போனார். ஆனால் திரும்பமாக கல்வாரி சிலுவையிலே மனிதனுக்கு இழந்ததான் ஆசீர்வாதங்களை தந்துதான் கானாவூர் கல்யாணத்திலே முதலாவதாக அங்கே அற்புதங்களை செய்கிறார். மனிதன் இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப தருவதற்கு நேராட்டம் தான் கானாவூர் கல்யாணத்திலே இயேசு அற்புதம் செய்தார். நம்முடைய அருள் வாழ்க்கையிலே கர்த்தர் அவனுடைய திருமண வாழ்க்கையிலே கர்த்தர் அன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பெரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்தில் ஆசீர்வாதமாக இருந்த வாழ்க்கை பிசாசினால் கெடுக்கப்பட்ட பொழுது அவனுக்குள் சாபம் வந்தாலும் கூட கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி தந்தார். ஹல்லேலூயா. கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணினார் என்று வாசிக்கிறோம். வாசிங்கள். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. எனவே சிலுவையிலே இயேசு நமக்காக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். மத்திய 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் ஒரு கூட்டத்தார் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்று அழைக்கிறார். மற்றொரு கூட்டத்தார் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் போனது. கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நம் வாழ்க்கையில இன்றைக்கு இந்த ஜபத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அவங்க சுதந்திரிக்க போகிற தேசத்துக்கு முன்பாக ஆயத்தம் இருந்தது போல திருமணத்துக்கு முன்பாக அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நித்திய சந்ததியாக பெற்றுக்கொள்ளும் முன்பு இன்றைக்கு இந்த ஜெபம் வருது ஆயத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இரவும் பகலும் அவன் நம்மை குற்றம் சாட்டும்படி நமக்கு விரோதமாய் வருவார். ஆனாலும் இயேசுவின் கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினாலோ வார்த்தையினாலோ நாம் இந்த ஜெபத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இனி நமக்கு இன்னும் அநேக தேவ செய்திகள் உண்டு, இனியும் பாடல் உண்டு, இனியும் ஆராதனை உண்டு. அதன் மூலமாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இன்றைக்கே விசுவாசத்தில் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மத்திய எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உலக கவலைகள் ஐஸ்வரியத்தின் மயக்கங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு முள்ளாக வந்து கர்த்தர் விதைத்த வசனமாகி விதைகளை அவன் எடுத்து போட்டு ஆசீர்வாதங்களை அழிக்கிறான். எனவே திருமணத்தை குறித்து கவலைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். கவலைகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது சத்தானானவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உரிந்து கொண்டு போய்விடுவான். ஹல்லேலூயா. 3 சுவிசேஷம் மத்தேயு மார்க்கு லூக்கா 3த்திலுமே முள்ளுகள் அங்கே நெருக்கினது என்று நாம் வாசிக்கிறோம். வசனத்தை கேட்டு மற்றவர்களுக்கு உண்டாகும் இச்சைகள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள இந்த கால வேளையில் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும்.
நம்பிக்கையினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுது நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. யாக்கோபு 1:15 எந்த துக்கங்கள் நமக்கு வரக்கூடாது என்று யாக்கோபு நிருபக்காரன் சொல்கிறார். லூக்கா 8:14 வாசிக்கும் பொழுது இந்த உலக பிரகாரமான துக்கங்கள் வரக்கூடாது என்று நாம் வாசிக்கிறோம். 2 பேதுரு 2:13 அந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக அல்ல, பரலோக ராஜ்யத்துக்காக ஒரு குடும்பம் தேவை. அதற்காக ஆவிக்குரிய பிரகார சிந்தையோடு நாம் திருமணங்களை நடத்துகிறோம். எனவே நிச்சயமாக கர்த்தர் அவைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 50ஆம் சங்கீதம் 21 ஆண்டவர் அங்கே சமயம் வந்த பொழுது சத்துருவன் வந்தாலும் கூட கர்த்தர் தாவீதின் வாழ்க்கையை பாதுகாத்து ஆசீர்வதித்தது போல வாலிப வயதில் எத்தனையோ இடங்களிலே போனாலும், வேலை ஸ்தலங்கள், பள்ளி கூடங்கள் எல்லாவற்றிலும் மகனின் வாழ்க்கையை கர்த்தர் பரிசுத்தமாய் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையில ஆண்டு சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் மகனின் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான தீமையை எடுத்து நன்மையினால் இந்த காலை வேளையில் நிரப்ப போகிறார். உன்னத பாட்டு 2:2 வாசிக்கிறோம். சாரோனின் ரோஜாவாக இயேசு இந்த வேளையிலே கடந்து வந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சாபமானார், நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். எனவே அந்த கல்வாரியின் ஆசீர்வாதங்களை இந்த கால வேளையில மகனுக்கு கர்த்தர் கட்டிட முடியாது. கரத்தட்டி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகனுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த கால வேளையில கர்த்தர் இந்த ஜெபத்தை நீர் பொறுப்படும், வர வேண்டிய பரிசுத்தவான்களை கொண்டு வாரு. இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக மாட்டித்தாரும் ஆண்டவரே. கவலைகளுக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போக கூடாது எங்களோடு பேசியிருக்கிறீரே. உம்மை நாங்கள் ஆவியிலே களி கூர்ந்திருக்கிறோம். இந்த கால வேளையில பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில நீ செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த மாதிரி ஹல்லேலூயா. பாஸ்டர் ஆரோன் அவர்கள் லைன்ல இருக்கிறாங்க. அவங்க நீண்ட நேரமா நம்மளுடைய ஜெபத்தை அவர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. நமக்காக ஜெபிப்பதற்காக, இந்த உபவாச ஜெபத்தை ஜெபிப்பதற்காக பாஸ்டர் ஆரோன் அவர்கள் லைன்ல இருக்கிறார். ஜீசஸ் சாப்பிட்டு கம்மியாக இந்த நாளுக்காக ஜெபிக்கிறதா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு இந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன். அந்த அம்மா அந்த பேராய் ஜெபிக்கிற சுவாமி ஆண்டவர் மனிதர்களா ஜெபிக்கிறதா, மனிதர்களா ஜெபிக்கிற சுவாமி எத்தனையோ நான் சந்திக்கும்படியா ஜெபிக்கிற சுவாமி இந்த சென்னை ஆண்டவரே, விவசாய புஸ்தகம் 40 முன்பு நினைக்க வேண்டாம். கர்த்த புதிய கால் செய்யப்படுங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்த புதிய கால் செய்யப்படுங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பன் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நீங்க அழிச்சுங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். கர்த்த எல்லா காலையும் மாற்றிப்படுங்க. சென்னையை வெளிப்பட்ட 3:8 உன் தொழில் அறிந்திருக்கிறோம், கொஞ்சம் வலிமையும் நாமத்தை மறந்துவிடாமல் கைப்பற்ற தெரியாது. சிறந்த வாசனை அழைக்கப்பட்ட வாசல் நீங்க திறந்து கொண்டேன், அதற்காக நன்றி ஆண்டவர். அழைக்கப்பட்ட வாசல் நீங்க திறந்து கொண்டேன், அதற்காக நன்றி. தொடங்கிச்சப்பா அந்த கரம் தாங்கட்டும், வல்ல கரம் தாங்கட்டும். ஒவ்வொருத்த சொல்லிக்க சுவாமி ஆண்டவரே, எனக்கு சோதனையா கட்டணம் சொல்லுங்கப்பா. ஏசையா 66 ஆண்டவரே, ஒரு தாய்
நல்ல சுகத்து கொடுங்கப்பா, என் அம்மாவுக்கு நல்ல சுகத்து கொடுங்க சுவாமி. தம்பி அருணுக்கு ஜெபிக்கிறேன், அந்த மேட்சுக்கு ஜெபிக்கிறேன் அப்பா, ஜாதி பாப்பாக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி. நடத்துகிற ராஜா வந்திருக்கும் ஆண்டவரே உனக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆம் தகப்பனே, ஒவ்வொரு ஊழியக்காரருக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே, என் தகப்பனே உனக்கு ஸ்தோத்திரம். எதிர்ப்படும் ஆண்டவரே நடக்கு நீங்க சொன்னதுப்பா, மீத 7 பரிசுப்படி உன்னை அபிஷேகத்துக்கு காரணப்பட்ட சுவாமி. இந்த பெயரை அபிஷேகம் பார்க்கணும் ஆண்டவரே, பார்க்கணும் ஐயா. ஆண்டவரே கர்த்தர் நடக்கும் செய்த ராஜா, நீங்க சொன்னீங்கப்பா. ஆம், உண்மை வாக்கு சத்தங்கள் ஐயா. ஆமென். எல்லா தடங்களும் மாறட்டும் ஐயா. இயேசு நாமத்தினாலே. மாறட்டும். இயேசு நாமத்தினாலே. ஆமென். கர்த்தர் ஆளுகை செய்யும். ஆமென். கர்த்தர் ஆளுகை செய்யும். ஆமென். 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 உங்க செல்வப்ப 6 நாட்கள் பெரிய காரியமும் இன்னும் முடியாத பரிசை செய்வது 3 வருஷம் சாமி. நான் செபிக்கிறேன். ஆமென். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Thank you. Thank you, Pastor. Thank you, Pastor.